வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியே வந்திருந்த மதுராசி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோ சிவகார்த்திகேயன் தனக்கு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால நான் வந்துட்டு சூசைட் பண்ணிக்க போறேன்ங்கிற ஒரு சுச்சுவேஷனில் சுற்றிட்டே இருக்கிறாரு. அப்போது என்ன கண்ணில் வந்துட்டு இவர் படுறாரு. அப்படியா, எப்படி இருந்தாலும் நீ சவதார போற கன்ஃபார்மா அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கேட்க, ஆமாங்க கண்டிப்பாக வந்து சவதா போகிறேன். அப்படியா சரி, எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் தான் தேவைப்படுறான், நீ என்ன பண்ணுற, நாங்கள் சொல்கிற ஆப்ரேஷன் போய் பண்ணு, அவங்களே வந்துட்டு உனக்கு கொண்டுருவாங்க, ஏன்னா நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா அதுதான் அவங்க பண்ண போகிறாங்க. சரி, நீ வந்துட்டு சாவறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நாள் எங்களுக்கு பண்ணிட்டு இருந்த மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு இவங்களோட ஒரு ஆப்ரேஷன், அதாவது வந்துட்டு கன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல குமிஞ்சிருக்கு, அதெல்லாம் வந்துட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கையிலுமே கன்ஸ் எடுத்து வந்துடும். ஸோ அதை எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு நாள் தடுக்க முடியுமான்னு போய் பாரு அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் வந்துட்டு அமுச்சு விட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அந்த உள்ள போயிட்டு என்னெல்லாம் பண்ணாரு, வில்லட்ட மாட்டிட்டாரா, இல்லை அங்கே போயிட்டு ஒரு அடிச்சு துவம்சம் பண்ணாரா, சிவகார்த்திகேயன் பின்னாடி வந்துட்டு என்ன ஃபிளாஷ்பேக் இருக்க போகுது, எதனால லவ்லாம் பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிற அந்த படத்தோட மீதி கதையை வந்துட்டு அமைச்சிருந்தாரு நம்ம ஏஆர் முருகதாஸ். ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த படத்தை கொண்டாடுறது, ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது எதுக்காக அப்படின்னா முருகதாஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா இப்போ இந்தியன் 2 சங்கர் எடுத்திருந்தாரு, தங் லைஃப் நம்ம மணிரத்னம் எடுத்திருந்தாரு, ரெண்டுமே எப்படி இருந்ததுங்கிறது உங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவங்க ஒரு சமகால டைரக்டரா முருகதாஸ் வந்துட்டு அப்போ பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்துட்டு இருந்தாரு அவங்களுக்கு ஈக்குவலா. ஸோ அந்த ஸ்பேஸ்ல வந்து வரதுனால ஸோ எல்லாருமே வந்துட்டு இப்போ முருகதாஸ்க்காக வந்துட்டு கம்பேக் முருகதாஸ் அப்படின்னு பயங்கரமா வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்ட்ரோ பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமா விது ஜமால் சிவகார்த்திகேயனுக்கான ஆக்ஷன் பிளாக்ஸ் அப்படிங்கிறது தெரிக்க விட்டாரு. படம் வந்துட்டு அவ்வளோ அற்புதமா இருந்தது. அதே மாதிரி ருக்மணி வசன் சிவகார்த்திகேயனுக்கான அந்த கெமிஸ்ட்ரி லவ் அப்படிங்கிறது செம்மையா இருந்ததுன்னு சொல்லலாம். அங்க போவே பாடல் வந்துட்டு கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகா வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது ஒரு மாண்டேஜா வந்துட்டு கறந்து போவாங்க. அதுல இருக்கக்கூடிய காட்சிகள் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட ஃபிளாஷ்பேக், அவருக்கு எதனால வந்துட்டு இப்படி ஒரு அனிமல் மாதிரி ஒரு இது இருக்கு, குணம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான சொல்ல வந்த விஷயம். அவர் வந்து ஒரு 20 பேர் போனாலும் அடிப்பாரு அப்படிங்கிறதுக்கான முன்னாடி கொடுத்த லீடு. அதே மாதிரி ஹீரோயினுக்கான ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக், அவங்க அப்பாவும் தம்பி எப்படி இறந்தாங்க, இப்போ இந்த கன்ஸை வந்துட்டு தடுக்கணும் அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு அழகழகா சின்ன சின்ன பாயிண்ட்ஸா அங்கங்க டாட்டா வச்சு ஒட்டு மொத்தமா வந்துட்டு பார்க்கும் போது வந்துட்டு ஒரு அர்த்தத்துல முருகதாஸ் அழகா கனெக்ட் பண்ணியிருந்தாரு. எத்தனையுமே பின்னணி இசை ரொம்ப சூப்பரா இருந்தது. அனிருத்துக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து விது ஜமாலோட அந்த ஒரு இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு காட்சிகள் இருக்கும். மிரண்டுட்டு ரொம்ப சூப்பரான ஃபைட்டு செம்மையாக வந்துட்டு பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். படத்தோட நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு அழகாக வந்துட்டு கச்சிதமாக வந்துட்டு முருகதாஸ் பேக் பண்ணிட்டாரு. இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான், செகண்ட் ஹாஃப் வந்துட்டு சரியா இருக்காது. அதே தான் இந்த படத்தில் ஏற்பட்டிருந்தது. என்ன அங்கங்கே சில சீன்ஸ் வந்துட்டு இருக்குது, ஆனால் ஓவராலாக செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப லேகாக தான் இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ்லாம் விது ஜமால் வந்துட்டு ஹீரோயினை சொல்றாங்க, ஹீரோயின் பார்க்க என்ன சுடுங்க அப்படின்னு நின்றுட்டே இருக்கிறாங்க. ஏப்பா கொஞ்சம் கூட நவர மாட்டியா அப்படின்ட்டு. படத்துல கமர்ஷியல் படத்துல லாஜிக் பார்க்க வேணாம், சரி எல்லாரும் சுட்டுப்பாங்க வந்துட்டு, யார் புல்லட்டும் சுட்டா ஹீரோ மேல படாது, ஹீரோ எத்தனை புல்லட் வாங்க திரும்ப, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டாம். ஏன் அவன் கண்ணை எடுத்து சொல்றான், நீ அங்கேயே நின்றுட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரியே படத்துல ஏகப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கதான் செஞ்சது. இது எல்லாத்தையும் வந்துட்டு மறைச்சு கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் வந்துட்டு முடிச்சிட்டாங்க. மொத்தமா பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் விளாட மூவி தான். இன்னொரு விஷயம், தர்பாரும் சிக்கந்தரும் ஏற்பட்ட விளைவுகளை இந்த படத்தை வந்துட்டு கொண்டாடுறாங்க. அதுக்கு இது எவ்வளவு பெட்டர் அப்படின்ட்டு. நீங்க மதராசி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.